ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் அவ்வாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா தயிர் ஊறுகாய். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். தேவையான பொருட்கள் செய்முறையிலே காட்டு. இப்போது ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 4 டேபிள் ஸ்பூன் தயிர் போடுங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் போடுங்க. மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன் போடுங்க. கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் போடுங்க. நல்லா கலக்கி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகணும். நான் காமிக்கிற மாதிரி நல்லா கலக்கி விட்டு பாருங்கள். இப்போது உங்களுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கலக்குங்க. இப்போது அடுப்பில் எண்ணெய் சட்டியை வச்சு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. இப்போது கடுகு 1 டீஸ்பூன் போடுங்க. ஜீரகம் 1 டீஸ்பூன் போடுங்க. இப்போது எண்ணெய் நல்லா நுரைச்சி வரும்போது 10 பல் பூண்டு அதில் கொட்டுங்க. இப்போது நல்லா கலக்கி விட்டுருங்க. பூண்டு நல்லா வதங்கி பொன்னிறமாக வரும்போது எடுத்து பாருங்கள். ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போடுங்க. ருசிக்கு தகுந்த உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலக்கி விடுங்க. இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஏற்கனவே நம்ம கலக்கி வச்சுருக்க தயிர் எடுத்து இந்த கலவையில் ஊற்றிடுங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு தண்ணி கொஞ்சம் கிண்ணத்தை கழுவி தண்ணி கொஞ்சம் ஊற்றுங்க. லோ ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் கசிஞ்சு வர்ற அளவுக்கு அதை பார்த்து பொறுமையாக எடுங்க. இப்போது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், எண்ணெய் தனியாக ஊறுகாய் தனியாக வந்துருச்சு. இது மாதிரி ஈஸியான ஊறுகாய் செஞ்சு டேஸ்ட்டாக சாப்பிடுங்க. உங்களுக்கு எண்ணெய் அதிகமாக தெரிஞ்சால் எண்ணெய் வேணான்னாக்கா நீங்கள் எண்ணெய் வடிகட்டிட்டு ஊறுகாய் மட்டும் எடுத்துக்கலாம். இல்லை பரவாயில்லைன்னா அப்படியே வச்சுக்கலாம் நீங்கள். இப்போது மிக மிக ஈஸியான தயிர் ஊறுகாய் ரெடி. சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.